காலை 8:40 மணி நிலவரம். தபால் வாக்குகள் எண்ணிக்கை இதுவரைக்கும் 50 தொகுதிகளிலே தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் இதுவரைக்கும் அப்டேட் ஆகாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே திமுக வெறும் 24 வாக்குகளையும், அதிமுக 38 வாக்குகளையும், அதேபோல தமிழக வெற்றிக் கழகம் 2 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 0 வாக்குகளையும் பெற்றிருப்பதாக நேரலை செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதிலே எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வைப்பதாகவும், அதிமுக போட்டியிட்ட இந்த 40 தொகுதிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவிலே முன்னிலை வைப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் தபால் வாக்குகளிலே எடப்பாடி பழனிசாமி முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல துறைமுகம் தொகுதியிலே திமுக வேட்பாளர் சேகர் பாபுவை பின்னுக்கு தள்ளி இருக்கிறாராம் அதிமுக வேட்பாளர். முதற்கட்ட நிலவரப்படி 40 தொகுதிகளிலே இதுவரைக்கும் தபால் வாக்குகள் என்பது எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தபால் வாக்குகள் முன்னிலையிலே தற்சமயம், அதாவது அதிமுகவா திமுகவா தமிழக வெற்றி கழகமா என இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதிமுகவிற்கு 42 வாக்குகள் என்பது இதுவரைக்கும் விழுந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். தபால் வாக்குகளில் யார் முன்னிலை வகிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது என தற்சமயம் வரைக்கும் ஒரு ஐதீகம் என்பது பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதிமுகவிற்கு தான் இதுவரைக்கும் முன்னிலை என்பது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளும் சரி, வயதானவர்களும் சரி, ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளும் சரி, அதேபோல தேர்தலிலே ஓட்டுகள் செலுத்த முடியாத அந்த நபர்களும் சரி, அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருப்பது தபால் வாக்குகளிலே தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த முறை தபால் வாக்குகளிலே அதிமுக அனைத்து தொகுதிகளிலுமே முன்னிலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவின் கைவசம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படி தற்சமயம் நிலவரப்படி அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 44 தொகுதிகள் என்பது, அதாவது 44 வாக்குகள் என்பது தபால் வாக்கிலே விழுந்திருப்பதாகவும், மொத்தமாக 51 தொகுதிகளிலே தற்சமயம் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், அதே போல திமுக 18 வாக்குகள் என்பது வாங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஃபாலோ பண்ணுங்க நண்பா.